பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வருகிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்குமாய் நடத்தி வந்தவர், இனிமேல் நடத்துவார். தைரியமாக இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்குமாய் தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து சால்வேஷன் டிவிக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லா தேவைகளை கிருபையாய் சந்தித்து எந்த ஒரு தடையில்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் இந்த காலவேளையிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த காலவேளையில் நம்மத்தில் கிரியை செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் சோத்திருக்கிறோம். இதுவரைக்குமாய் நடத்துவது எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா. நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். இந்த கால வேளையிலே கர்த்தாவுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும். அன்ற மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யவனமா ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நடத்தி வந்து எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த நாளிலே கர்த்தாவே தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஒவ்வொருவரையும் நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கால வேளையிலே கர்த்தாவே நன்றியோடு கர்த்தாவே நாங்கள் பாடுகிறோம். ஆண்டவர் தாங்கள் வீடுகளை தேவனுடைய கரம் ஆண்டவரை கிரியை செய்யட்டும். நம்முடைய சமூகம் ஆண்டவங்க வீடுகளில் நிரப்பட்டும் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு வீடுகளும் கர்த்தாவே நம்முடைய மகிமையினால் நிரம்பட்டும். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா எல்லாரும் ஆமென். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆமென். ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி
ஐயா சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஆமென். ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை, ஆமென். ஆராதனை ஆராதனை, எல்லாம் சொல்லுவோம் ஆமென். ஆராதனை ஆண்டவரே, இந்த காலவெளியில் நாம ஆராதிக்கிறோம் ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென். ஆராதனை ஆராதனை, ஆராதிப்போம் ஆமென். ஆண்டவரே, இந்த காலவெளியில் அன்றகத்தாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆமென், ஆமென். எல்லாரும் இந்த காலவெளியில் ஆராதிப்போம் ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, இந்த காலவெளியில் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆமென். இயேசுவே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆமென். எல்லாரும் இந்த காலவெளியில் நன்றியோடு துதிப்போம் ஆமென். ஆண்டவரே, இந்த காலவெளியில் கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை காண்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, ஆமென். சுகத் ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, ஆமென். தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் தாங்கினதுக்காய் நன்றி, ஆமென். ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆமென். உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு நாள்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாள்மை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, காலவெளியில் கர்த்தாவே தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் தாங்குவதாக, எங்களை அற்புதமாய் நடத்துவதாக, இதுவரைக்குமாய் கொண்டு வந்த தயவிற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, காலவெளியில் கர்த்தா நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தாவே நாங்களுமே சோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் எங்கள் மத்தியில் நீர் எழுதினதற்காய் சோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தா நன்றியோடு நாள்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தா எல்லா நன்மைகளை கர்த்தா நிறைவாய் தருகிறவரே நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றி ஆமென். தேங்க் யூ லார்ட், அல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமென், ஆமென், ஆமென். ಉಸಿರಿರುವಾಗ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ, ಉಸಿರಾದ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ, ಉಸಿರಾದ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಅಪ್ಪ, ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ, ಆರಾಧನೆ ಆತ್ಮನೇ, ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಅಪ್ಪ, ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ, ಆರಾಧನೆ ಆತ್ಮನೇ, ಆರಾಧನೆ. ನನ್ನ ಬಂಡೆಯೇ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಕೋಟೆಯೇ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಬಂಡೆಯೇ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಕೋಟೆಯೇ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಅಪ್ಪ, ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ, ಆರಾಧನೆ ಆತ್ಮನೇ, ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಅಪ್ಪ, ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ, ಆರಾಧನೆ ಆತ್ಮನೇ, ಆರಾಧನೆ. ನನ್ನ ಬಲವೇ ಆರಾಧನೆ, ನನ್ನ ದುಃಖವೇ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಬಲವೇ ಆರಾಧನೆ, ನನ್ನ ದುಃಖವೇ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಅಪ್ಪ, ಆರಾಧನೆ
இயேசுவே ஆராதனை, ஆத்மனே ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆத்மனே ஆராதனை, சர்வசக்தனே ஆராதனை, சர்வவியாபி ஆராதனை, சர்வசக்தனே ஆராதனை, சர்வவியாபி ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆத்மனே ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆத்மனே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆத்மனே ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆத்மனே ஆராதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு நாமே துதிக்கிறோம், நன்றியோடு நாமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளை கர்த்தாவே உம்முடைய கரமைகளை அற்புதமாய் தாங்குவதாக, அற்புதமாய் நடத்துவதாக. ஹalleluya. எல்லாரும் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த காலவேளை தேவனுடைய கரமைகளை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், இதுவரைக்குமாய் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், இதுவரைக்குமாய் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே நன்றியோடு நாமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கோடான கோடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் அதிசயமான காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக, அற்புதமாய் நடத்துவீராக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இம்மட்டுமாய் கொண்டு வந்த எல்லா தயவிற்காக, எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமென். நன்றி அப்பா. ஆமென். கிருபையால் நீலை நிற்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமென். கிருப 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 எல்லாம் சொல்லுவோம். கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. பேர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருப, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருப. கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப. கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருப,
என் காயங்களை கட்டியதும் உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, என் காயங்களை காட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமை அழைத்ததும் அப்பா, வல்லமையாய் அழைத்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையாய் அழைத்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையா நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. சேர்ந்து பாடுவோம். கிருபை 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 எங்களை இதுவரைக்கும் காத்த உடைய கிருபைக்காய் சோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தின கிருபைக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கதை இதுவரைக்கும் எங்களை நிற்க வைத்தீரே, அதற்காய் சோத்திரிக்கிறோம். உடைய கிருபைக்காய் சோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த கால வெள்ளைக்கத்தை நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். இந்த கால வெள்ளைக்கத்தா உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே மறைந்து போகட்டும் அப்பா. எல்லா சோர்வுகள் எல்லாம் விலகட்டும், எல்லா கண்ணீர் எல்லாம் மறையட்டும், எல்லா துக்கங்கள் எல்லாம் மறையட்டும், எல்லா பயங்கள் எல்லாம் விலகட்டும். ஆவியானவரே இந்த கால வேளையிலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த அற்புதங்களை செய்வீராக, அதிசயமான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இந்த கால வேளையில ஒவ்வொரு வாழ்க்கையில கத்தாவே தேவனுடைய கரம் ஆண்டவரே தொடுகிறதை பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில கத்த அந்த பிள்ளைகளுடைய எல்லா கண்ணீர் எல்லாவற்றையும் மறைய செய்வீராக, எல்லா வேதனைகளை மறைய செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கால வேளையில என்ன காரியங்களுக்கு அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே இந்த கால வேளையில அந்த ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம், எல்லா கணத்தை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையில கத்தாவே நன்றியோடு நாளுமே ஆராதிக்கிறோம், நன்றியோடு நாளுமே போற்றுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி நன்றி. ஆமென். Thank you Lord. ஆமென். மகிமை உமக்கன்றோ. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஆமென். தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ,
மாட்சிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுங்க. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுங்க. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலங்களிலே கர்த்தாவுடைய கருணையை வெளிப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. எந்த இடத்துல வழிகள் வேதனைகள் இருக்கிறதோ இப்பொழுது இந்த ஆராதனை வேளையிலே குடும்பத்தில் வாசம் செய்கிற தெய்வமே, ஆமென். இப்பொழுதே அந்த கட்டிகள் எல்லாம் மறைவதாக, ஆமென். எல்லா சியூமர் எல்லாம் மறையட்டும், ஆமென். எல்லா தடைகள் எல்லாம் மறையட்டும், எல்லா கர்ப்ப தடைகள் எல்லாம் மறையட்டும், ஆமென். ஆமென். நன்றி அப்பா. எல்லா வலி வேதனை எல்லாம் மறையட்டும், ஆமென். எல்லா கண்ணில் இருக்கிற எல்லா வலிகள், எல்லா கை கால் வலிகள், ஆமென். எல்லா வயிற்று வலிகள் எல்லாம் மறைந்து போவதாக, ஆமென். ஆண்டவரே, பிள்ளைகள் விடுதலை தருவீராக. இருதய வலிகள் எல்லாம் மறையட்டும், ஆமென். ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் நடத்தின உம்முடைய கிருபைக்காய் சோத்திரிக்கிறோம். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த காலவேளையிலே உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எல்லாம் பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க. என்னோட தலைப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். பொறுப்புகள். ஆமென். உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள். நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எஸ்ரா 10வது அதிகாரம் 4வது வசனம். எஸ்ரா 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். எழுந்தரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடே கூட இருப்போம், நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான். ஆமென். எழுந்தரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடே கூட இருப்போம், நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான். ஆமென். ஸோ இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது நம்ம யாராவது ஒருவருக்கு நம்ம வாக்கு கொடுத்திருப்போம் என்றால் நம்ம அதை சரியான விதத்தில் நம்ம அதை செய்கிற வேளையில், நம்ம சொன்ன காரியத்தை நாம் செய்கிற வேளையில் நம்ம எப்படி இருக்கிறோம்னா ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன். உங்களை நம்பி சில வேலைகளை கொடுக்கலாம், சில காரியங்களை நீங்கள் செய்கிறேன்னு சொல்ல, இந்த வேலையை செய்து முடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். சொல்லும் பொழுது அது நம்ம செய்து முடிக்கிற வேளையில் நம்ம மேலே என்ன வரும்னா ஒரு மதிப்பு மரியாதை வரும். என்ன வரும்னா ஒரு ரெஸ்பான்சிபிள், சொன்னதை செய்கிறவர்கள், ஒரு ரியலபிள் பர்சன், இவர்களை நம்பலாம் என்று சொல்லி நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன ஆகும்னா அதில் கண்டிப்பாக கூடும். நம்முடைய மதிப்பும் கூடும், நம்முடைய மரியாதையும் நம்ம கூடும். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப். ஆமென். நம்மளை ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறது ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையை வேறு யாரும் வாழ முடியாது. வேறு யாரும் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. நோ ஒன் கேன் லீவ் யுவர் லைஃப் ஃபார் யூ. உங்களுக்காக ஒருத்தர் வாழ்வார்னு நினச்சிங்கன்னா அது வாழவே முடியாது. ஆமென். உங்களுக்காக நீங்கள் தான் வாழ வேண்டும். அதனுடைய பொறுப்பை நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ மற்றவங்க உங்களுக்காக வாழ்வார்கள், உங்களை போல வாழ்வார்னு நினைக்க முடியாது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். சில டைமில் அது நம்ம வாழ்க்கை ஒரு ரொம்ப கடினமாய் போகிற வேளையில் நாம் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் குறை சொல்கிறீங்களோ குறை சொல்லலையோ, ஆனால் நீங்கள் இன்றைக்கி அதை உங்கள் வாழ்க்கையை ஒரு பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ மற்றவர்களை பார்க்குற வேளையில், மற்றவர்கள் உங்களை பார்க்குற வேளையில் நீங்கள் பொறுப்பு மிக்கவர்கள். ஆமென். ஒன்று, நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸில் இருக்குது. ஒன்று, நீங்கள் அதை அந்த சாய்ஸஸ் நீங்கள் உருவாக்கலாம், இல்லை விட்டால் நீங்கள் அதை என்ன பண்ணலாம், அதை கடைப்பிடிக்கலாம். பல காரணங்கள் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி காலையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுகிறோமா? ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழுகிற வேளையில் தம்முடைய சீஷர்களுக்கு அநேக விதங்களிலே அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக விதங்களிலே ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அநேக விதங்களிலே அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம், இந்த காலவெளியில் நாம் பொறுப்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக நாம் பொறுப்பு மிக்கவர்களாக இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஸோ அப்படின்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கைனா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொறுப்பு மிக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப்னா, ஒரு கிறிஸ்டியன் வாழ்க்கை ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், முதலாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆஸ் எ Christian, we are responsible for living out a clear, positive testimony of the grace of God. நம்மளுடைய சாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையாகவே ஒரு மற்றவர்கள் அதை பார்க்கிற வேளையில் அது உண்மையாகவே கர்த்தர் உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கைகள் மூலமாக நீங்கள் எப்படி இருக்க முடியும் என்றால், நீங்கள் ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்க முடியும். உங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். உங்களுடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு பொண்ணு, கெரன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால், ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு காது கொஞ்சம் மந்தமாக கேட்கும். அதே மாதிரி கண்ணும் கொஞ்சம் அந்தளவுக்கு தெளிவாய் தெரியாது. காது ரொம்ப கம்மியாக கேட்கும். அதே மாதிரி கண் பார்வையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருக்கிறனால இவளுக்கு சண்டே மட்டும் எப்பொழுதுமே அவளை வாஞ்சிப்பாள் என்றால் ஆலயத்துக்கு போக வேண்டும், சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு விருப்பம் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெரனோட ஃப்ரெண்டு, ஏன்னா இவளுக்கு சரியாக கண்ணும் சரியாக தெரியாதனால, சரியாக காதும் அந்த அளவுக்கு கேட்காதனால
அவருடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு பொறுப்பெடுப்பா. என்ன பொறுப்பெடுப்பான்னா, எவ்ரி சண்டே வந்து நான் என்ன பண்ணுறேன், உன்னை வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக சர்ச்சில் போய் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஆராதனை முடித்த உடனே திரும்பவுமாக என்ன பண்ணுறேன், உன்னை இங்கே வீட்டில் வந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுப்பா. இதை மாதிரி தான் ரெகுலராக நடக்கும். ஆனால் ஒரு சண்டே வந்து என்ன ஆகிடும்னா, இந்த கிரண் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுமிச்சிருவா. இவன் வந்து கரெக்டாக அவள் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக வருவா, கரெக்டாக பிக்கப் பண்ணுற ஆள். ஆனால் ஒரு நாள் வந்து இந்த கிரண் வந்து கொஞ்சம் லேட்டாக எழும்பிடுவா. எழும்பிட்ட உடனே இப்போ என்ன ஆகும்னா, அந்த லேட்டாக எழுந்துச்சனால என்ன ஆகும், சர்ச்சுக்கு வரதுக்கும் லேட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இவளுக்கு வந்து கொஞ்சம் கோவம் ஆகிடுவா. யார், கிரணோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கோவம். ஏன்னா அவள் லேட் ஆகலை, இவ தான் லேட் ஆகிட்டா. அப்போ லேட் ஆகிடனா கொஞ்சம் கோவத்தில் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கோவம். ஏன்னா சர்ச்சுக்கு டைமுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும். அப்போ வந்து இவளுக்கு கொஞ்சம் கோவத்தில் என்ன பண்ணுவான்னா, சர்ச் அண்ணன் வந்து இறக்கிட்டு நடந்து வரும்போது அந்த கிரணை பார்த்து சொல்லுவாள், நீ எதுக்கு சர்ச்சுக்கு வர, அதான் சரியாக காதுன்னு கேட்கல, சரியாக கண்ணும் தெரில, நீ வீட்டிலே இருந்திருக்கலாமே, வீட்டிலே இருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ வாரம் வரணும்னு ஆசைப்படுற, நீ வரணும்னு அவசியம் இல்லையே, உன்னால் வந்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாது, எதுவும் சத்தியத்தை கேட்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, எதுக்காக நீ வரணும்னு அவசியம். அந்த கோபத்தில் வரும்பொழுது அவரோட வார்த்தைகள் அப்படியாக வந்த உடனடியாக இதை வந்து அங்கே இருக்கிற அந்த கொஸ்டினை வந்து எல்லோரும் அங்கே இருக்கிற சர்ச் பிலீவர்ஸ் இவ கேட்குற அந்த கேள்வியை எல்லோரும் கேட்டார்கள். ஆனால் அந்த டைமில் வந்து அமைதியாக கிரண் வந்து ஒரு பதிலை சொல்லுவாள். அந்த பதிலை சொல்லுவாள். அது வந்து யார் காதலையும் விழாது, அவ்வளோ காதல் யார்கிட்டையும் விழாது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் இந்த கிரணோட ஃப்ரெண்டு வந்து அவள் தேம்பி அழுது கொண்டு இருப்பாள். ஸோ அப்போ யாருக்குமே புரியாது, இவள் திட்டினது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிரண் என்ன தான் சொன்னா, இவள் அழுகிற மாதிரி அவள் என்ன தான் சொன்னா, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவள் உண்மையாக என்ன சொல்லியிருப்பான்னா, நான் ஏன் வரேன்னா, நான் வரது நிமித்தமாய் மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும், நான் யாரை சார்ந்து இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, நான் வந்து கர்த்தருடைய பிள்ளை என்பதை எல்லாரும் அறியணும். அதுதான் இந்த காரணத்திற்காக தான் நான் என்ன பண்ணுறேன், நான் ஒவ்வொரு வாரமும் நான் ஆலயத்துக்கு வருகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் யாரை பிலாங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷீ வாண்டட் பீப்புள் டு நோ ஹூ ஷீ பிலாங் டு, யாரை நான் சார்ந்து இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஷி வாண்டட் டு டெல் த வேர்ல்ட் தட் ஷீ இஸ் எ சைல்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். நான் வந்து ஆண்டருடைய பிள்ளை என்பதை இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், நான் வந்து டெஸ்டிஃபை பண்ண விரும்புகிறேன். அதனால தான் எவ்ரி சண்டே வருகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் வந்து யாரை சார்ந்து இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் வந்து டுடே ஹூ டு யூ பிலாங் டு, யாரை சார்ந்து இருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், அது வந்து உங்கள் நண்பர்கள் அறியணும். உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக அறியணும், உங்கள் கூட இருக்கிற ஃபேமிலிஸ். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஒர்க் பிளேஸ், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அறியணும் நீங்கள் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுதான் முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். யாரை சார்ந்து வாழ்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை வந்து யாரை சார்ந்து இருக்கிறது. அதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 14வது வசனத்துலேருந்து 15வது வசனத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய வெளிச்சம் வந்து எல்லாருக்கும் தெரியணும், நம்முடைய வெளிச்சம் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் எப்படின்னா, நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது, உங்களுடைய டெஸ்டிமனி, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் வந்து அது கொடுக்கும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை வந்து நீங்கள் எப்படி வாழ முடியும் என்றால், மற்றவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து 100% வந்து கர்த்தர் மேல் இருக்கிற அந்த ஃபெய்த்தை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டும். பப்ளிக்லி ப்ரொஃபஸ் ஃபெய்த் இன் கிரைஸ்ட். ஆமென். நீங்கள் அவங்க விரும்பலை. ஸோ உங்கள் வாழ்க்கையை பார்க்குற வேளையில் மற்றவர்கள் வந்து எக்ஸாமைன் பண்ணணும், மற்றவர்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் வந்து உண்மையாகவே கர்த்தரை சார்ந்து இருக்கிறீர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்குது, உங்கள் வாழ்க்கை வந்து கர்த்தரை சார்ந்து இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து கன்ஃபஸ் பண்ணுறீங்க, நான் வந்து ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன், ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் மேலே தான் அந்த ஃபெய்த் இருக்காமே அப்படின்றத மற்றவர்களது பார்க்க வேண்டும்.
மற்றவர்கள் பார்க்கறத்தக்கதாக நாம் என்ன பண்ணணும், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய பிஹேவியர், அதை பார்ப்போம், உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய சுபாவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பார்த்து வந்து நீங்கள் ஆண்டவர் வந்து சார்ந்து இருக்கிறீர்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் என்பதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிப்பார்கள். அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். நீங்கள் சொல்லுகிற அந்த காரியங்கள், நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை வந்து உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையில் சோதித்து பார்ப்பார்கள். சில டைம் நீங்கள் சொல்கிற காரியங்கள் நீங்கள் வந்து அதில் உறுதியாக இல்லை, நம்பிக்கையாக இல்லைன்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரட்சிப்புக்கு நேராகவோ கொண்டு வர முடியாது. நான் வந்து விசுவாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ விசுவாசிக்கிறேன்னு அவன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். சரியா, நீ விசுவாசிக்கிறியா, விசுவாசமாக இருக்கிறியான்னு. ஆனால் நம்ம வாயில் மட்டும் விசுவாசமானு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம வந்து அதை கேட்டபடி நடக்காவிட்டால் அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம வந்து பப்ளிக்காக என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்ம வந்து அதை கன்ஃபஸ் பண்ணுகிற வேளையில் அவங்க வந்து நிறைய காரியங்கள் மற்றவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமென். when you publicly profess faith in Christ, like it or not, you are inviting others to examine your life to learn what it means to be a Christian. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன என்பதை உங்களுடைய அறிக்கைகள், உங்களுடைய வாழ்க்கைகள், உங்களுடைய விசுவாச அறிக்கைகள் வந்து எடுத்து காட்டுகிறீர்கள். அவங்க பிடிச்சிருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அதை செய்யுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் வாழணுன்னா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் வந்து யாரை க்ளோரிஃபை பண்ணணும்னா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கை வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தால் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவங்க சொல்லணும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் நீங்கள் 1வது வசனத்திலேருந்து 3வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அழகான சில காரியங்களை சொல்லுவார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், லூக் காஸ்பல் சாப்டர் 12 verse 1 to 3. verse 1 to 3ல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. verse 1 to 3ல் பார்த்தீங்கன்னா அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிறீர்கள். அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயரிடம் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளிலே காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக என்னைக்கு இருக்கிறதோ அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம மறைவிடத்தில் சொன்ன காரியங்கள், ஆமென். கர்த்தருக்கு வந்து எதுவுமே வந்து மறைவு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து, ஆண்டருக்கு வந்து எல்லாமே தெரியும். நோ சீக்ரெட் ஃப்ரம் காட். ஆமென். அவருக்கு வந்து ஆண்டருக்கு நமக்கு எந்த ஒரு சீக்ரெட்டே கிடையாது. ஸோ எல்லாமே அவருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, நம்ம ஒரு நாள் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம வந்து ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த கணக்கு வந்து கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம நிச்சயமாகவே இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா மற்றவர்கள் பார்வையில் நம்ம வந்து ஒரு சாட்சியை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, உண்மையாக ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஆமென். ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். என்றைக்கு இருந்தாலும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இருளில் பேசினது எதுவோ அதனால் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரும். அறை வீட்டில் பேசுனது உண்மையாக யாருக்கு தெரியாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கைகள் உண்மையாகவே அநேகர் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது நிச்சயமாகவே கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை வந்து வேதனைப்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்டியன்னா உங்களுடைய வாழ்க்கைகள் நிச்சயமாகவே ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணணும், மற்றவங்க வந்து க்ளோரிஃபை பண்ணணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்கள் என்றால் இருந்தால் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதன்படி நடக்கிறவளாக இருக்கணும். ஆமென். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ, வசனத்தை கேட்கிறீர்கள், அதன்படி நடக்கிறவளாக இருக்கணும். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், நீங்கள் நிறைய வசனங்கள்லாம் கேட்கிறோம். ஆனால் கேட்கிற காரியத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறவளாக இருக்கிற வேளையில் நம்ம ஒரு பொறுப்பு மிக்கவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு நம்ம காட்டுகிறோம். 4வது அதிகாரம் 24வது வசனத்தில், பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு
திறக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஜேம்ஸில் சாப்டர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1 அதிகாரம் நீங்கள் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிப்பில் என்றால், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஆக்ஷனில் இருக்கணும். கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிட விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறக்கிறான். ஆமென். கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்குது அவனோட சாயல். ஆனால் கொஞ்ச நேரத்தில் போன உடனே என்ன ஆகிடுது? அது வந்து மறந்து போகிறது. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவனாக இருக்கிறான். அப்போ கேட்கிறத அதன்படி செய்கிறோம். பார்த்தீங்களா? நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், எந்த வசனத்தை கேட்கிறீர்களோ அதன்படி செய்கிறவர்களில் நீங்கள் என்னவா மாறுறீங்கன்னா பொறுப்பு மிக்கவர்களாய் மாறுகிறீர்களாமே. பொறுப்பு மிக்கவர்களாய் மாறுகிறீர்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்பு மிக்கவர்களாக மாறுவதற்கு நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? உங்களுடைய டெஸ்டிமனி, உங்களுடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயமாகவே என்ன பண்ணோம்? அநேகரை நீங்கள் பொறுப்பு மிக்கவர்கள் என்பதை காண்பிக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, நீங்கள் அறிக்கை, உங்களுடைய அறிக்கைகள், நீங்கள் ஆண்டவர் நம்புகிறேன் என்று சொல்லுகிற காரியங்கள் மற்றவர்கள் அதை பார்க்கிறவர்களில் நீங்கள் பொறுப்பு மிக்கவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களாக இருக்கும் என்றால், உங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா, நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறானே அப்படி சொல்லி உங்களை பார்த்து மகிமைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து நிச்சயமாகவே ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை அது கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன கேட்கிறோமோ, என்ன வசனத்தை கேட்கிறோமோ அது ரியலாக, அது ஆக்டிங்கில் நம்ம செயலில் கொண்டு வரோம். பார்த்தீங்களா? வெறும் கண்ணாடியில் பார்த்துட்டு போகிற மாதிரி அல்ல, நிச்சயமாகவே அதன்படி இருக்கிறவர்களாக இருக்கிறவர்களில் உண்மையாக நம்ம எப்படி இருக்கிறோன்னா ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் விசுவாசிக்கிறேன், கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய பார்வையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், we need to understand that in the eyes of God it is sin. ஆண்டவர் பார்வையில் அது ஒரு பாவமாக இருக்கும் என்றால், நம்ம வந்து என்ன டீச் பண்ணுறோமோ, நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமையாவிட்டால், ஆமென், when we fail to apply his teaching to our lives in positive action, ஸோ நம்ம கேட்கிற காரியங்கள், செயல்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவர் பார்வையில் அது தவறு என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அதை சொல்லுகிற காரியங்களில் நம்ம நிலைத்து இருக்காவிட்டால், நம்ம அதை தவற செய்வோம் என்றால் நிச்சயமாக நம்ம பொறுப்பு மிக்கவர்களாக இருக்க முடியாது. ஸோ சில காரியங்கள் நம்ம சொல்லுகிறோம், இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஆனால் சொல்கிற நாம் நிச்சயமாகவே அதை கடைப்பிடிக்காத வேளையில் சில அதான் சொல்கிறேன், டீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கடைப்பிடிக்கிறது அநேகரோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அதை சொல்கிறது ஈஸி. ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாதான் நீங்கள் ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக நீங்கள் காண முடியும். ஒரு பொறுப்பு மிக்கவர்கள் என்பது மற்றவர்கள் அறிவார்கள், ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் என்பதை அறிவார்கள். ஸோ அது இல்லாவிட்டால் அறிய மாட்டாங்க. ஆமென். அட்வைஸ் யாருனாலும் கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நம்ம கொடுக்கிறவர்கள் அது மாதிரி நடக்க முடியுதா அதான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டோடைய பார்வையில் நம்ம நிச்சயமாகவே வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஸோ அதனால் சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ இத்தனை காரியங்களை வைத்து நம்ம இந்த உலகத்தில் பொறுப்பு மிக்கவர்கள் என்பதை அறிய முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் அவசரமாக ஒரு மளிகை கடை, அந்த க்ரோசரி ஷாப்புக்கு போவார், மளிகை கடைக்கு போவார். ரொம்ப அவசரமாக போவார். ஏன்னா அவருக்கு என்ன இருக்குன்னா, அடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் அவருக்கு இருக்குது, அர்ஜெண்ட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. ஆனால் லேட் ஆகிடுச்சனால இப்போ அந்த ஷாப்புக்கு போயிட்டு, அந்த மளிகை கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவசரமாக என்ன பண்ணுறாரு, பொருள் எடுக்கிறார். ஏன்னா ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வேறு லேட்டு. சரி, அதனால் உடனடியாக இந்த பொருளை வாங்கி என்ன பண்ணிடலாம், வீட்டில் போய் கொடுத்துட்டு எங்கே ஓடிடலாம், அந்த எந்த மீட்டிங் போகணுமோ அந்த மீட்டிங் ஓடிடலாம் சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக, நம்ம சில டைம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வோம்ல, அது மாதிரி ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுக்கிறார்.
எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னா கவுண்டரில் வர்றாரு. கவுண்டரில் பில்லிங் பண்ணுறாங்க. பில்லிங் பண்ண உடனே அந்த எல்லாத்தையும் பேக்கில் வைக்கிறாரு. வச்சுட்டு இம்மீடியட்டாக காரில் வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் டம்ப் பண்ணுறாரு. டம்ப் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்க்குறாரு. கையில் பார்க்குறாரு, அந்த பில்லுக்கும் அந்த கவுண்டரில் கொடுத்த சேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. இவருக்கு தர வேண்டியது கொஞ்சம் கம்மி பணம் தான். இவர் வாங்கினது, இவர் கொடுத்த பணத்திற்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க வந்து கரெக்டாக தரல. அப்போ அந்த கவுண்டரில் இருக்கிற பொண்ணு வந்து என்ன பண்ணுறச்சுன்னா, எக்ஸஸாக அந்த காசை கொடுத்துருச்சு. எக்ஸஸாக கொடுத்த உடனே இப்போ வந்து இவர் காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறச்சு, எக்ஸஸாக கொடுத்துருச்சு. சரியா? எக்ஸஸாக கொடுத்ததை அப்போ தான் கவனிக்கிறார். அந்த பில்லை வச்சு பார்க்கும்போது எக்ஸஸாக கொடுக்கறத அப்போ பார்க்குறாரு. அப்போ அவர் வந்து 3 காரியத்தை செய்ய முடியும். 3 காரியத்தை இந்த டைமில் நீங்களும் நானும் 3 காரியத்தை, எல்லாருக்கும் இது வந்து பொதுவான காரியம் தான். அவங்க தெரியாமல் கொடுத்துட்டாங்க, சேஞ்ச் வந்து தெரியாமல் அதிகமாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து முதல் காரியம் என்ன செய்யலான்னா, திரும்ப என்ன பண்ணலாம், காரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதான் இன்னும் இது பண்ணல, அதனால் வெளியே வந்து என்ன பண்ணலாம், திருப்பியும் கடைக்கு உள்ளார போய் அந்த கவுண்டரில் போய் நின்று என்ன பண்ணிடலாம், நீ வந்து அதிகமாக கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லணுன்னா என்ன ஆகும்னா, அப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இது மீட்டிங் போகிற டைம் வந்து இன்னும் லேட் ஆகிடும். ஸோ அதனால் ஒன்று அப்படி செய்யலாம், உள்ளார போய் சொன்னாலும் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் போய் உள்ளார போய் கொடுக்கலாம். ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேராக மீட்டிங் போயிட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஏற்கனவே லேட்டு, ஸோ நேராக போய் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், வரும்பொழுது என்ன பண்ணலாம், திரும்பமாக இந்த கடையாண்டை வந்து நிறுத்திட்டு திரும்ப உள்ளார போய், அம்மா நான் மீட்டிங் அர்ஜென்ட்னால போயிட்டேன், நீ அதிகமாக கொடுத்துட்டேன், இந்த இன்னும் செக் பண்ணி பாருன்னு சொல்லி என்ன பண்ணலாம், அதையும் செய்யலாம். 2 அதையும் செய்யலாம். 3வது என்ன செய்யலாம், அடப்போடா வந்த வரைக்கும் லாபம், சரி அவள் தப்பாக கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்றும் ஏமாத்தலையே, சரியா, நம்ம ஒன்றும் காசு அடிக்கல, அவள் தெரியாமல் கொடுத்தா அவள் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வாயில் போட்டு போயிடலாம். சரியா? அந்த 3 காரியத்தை நம்ம செய்யலாம். 3 காரியத்தை செய்யலாம். ஒன்று, நீ உள்ளார போகலாம், இல்லை லேட்டாக வந்து கொடுக்கலாம், இல்லை விட்டால் கண்டுக்காமல் போயிடலாம். இந்த 3 காரியத்தை செய்யலாம். ஸோ இப்போ இந்த பாஸ்டர் வந்து இப்போ 3 சாய்ஸ் இருக்குது. உங்கள் முன்னாடி 3 சாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாஸ்டருக்கு முன்னாடியும் 3 சாய்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்டர் யோசித்து என்ன பண்ணார், சரி பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திருப்பியும் அந்த கடைக்குள்ளார போகிறார். அந்த கடைக்குள்ளார பார்த்தா கவுண்டரில் அந்த லைனில் நின்று திருப்பியும் அந்த மகள் அங்கே நிற்கிறாள். அந்த மகள்கிட்ட சொன்னால், அம்மா கொஞ்சம் பாருமா, நீ வந்து நான் சேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன், தப்பாக கொடுத்துட்டேன், அதனால் சேஞ்சை வந்து என்ன பண்ண பார்த்து கொடுமா, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த மகள்கிட்ட கொடுப்பார். தெரியாமல் நீ வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த மகள் சொல்லுவா, இல்லை சார், நான் வந்து தெரிஞ்சு தான் உங்களுக்கு சேஞ்சு வந்து தெரிஞ்சு தான் நான் அதிகமாக கொடுத்தேன். ஒரு நாள் யோசிப்பீங்க, என்னடா இது பாஸ்டருக்கு வந்து காணி கொடுத்துச்சான்னு. உடனே சேஞ்ச் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு, இன்னும் தெரிஞ்சு கொடுத்தியா அப்படின்னு கேட்பார். ஆமாம். ஏன்னு கேட்பார். நான் வந்து லாஸ்ட் சண்டே என்ன பண்ணேன், உங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தேன், பின்னாடி உக்காந்துருந்தேன், நீங்கள் வந்து என்ன கொடுத்து பேசுனீங்கன்னா, நேர்மையை குறித்து செய்தி கொடுத்தீர்கள். எப்படி நேர்மையாக இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன் வந்து எப்படி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்தி கொடுத்தீர்கள். ஸோ செய்தி கொடுத்த நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களான்றதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், நான் வந்து இதை நான் கொடுத்தேன். நீங்கள் வந்து ப்ரீச் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா என்று நான் பார்க்க வேண்டும் என்பதை நான் பார்த்தேன். ஸோ உண்மையாகவே நீங்கள் வந்து உங்களோட இதில் நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் அதில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் முக்கியம். ஆமென். நிறைய டைமில் நம்ம அதில் வந்து விட்டுருவோம். நான் அது மற்ற 2 ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் நிச்சயமாகவே லேட்டாக வந்து கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் அது வந்து அந்தளவுக்கு வேல்யூவாக இருந்திருக்காது. சரியா? இன்னும் மறந்து போயிட்டோன்னா, வேணான்னு சொல்லி போயிட்டோன்னா இன்னும் நம்ம பேர் கெட்டு போயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கணும். என்ன நம்ம சொல்லுகிறோமோ, என்ன காரியத்தை பேசுகிறோமோ அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, என்ன கேட்கிறோமோ அதை வந்து செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்துகிற வழியில் நம்ம வந்து பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில், ஏன்னா ஆண்டோட பார்வையில் எந்த ஒரு சீக்ரெட் கிடையாது. அதனால் மற்றவர்கள் நம்ம பார்வையில் நம்ம வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற வேளையில் நம்ம எப்படி இருக்கிறோன்னா,
பொறுப்பு மிக்கவர்களாக ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கலாம். ஸோ நம்ம பப்ளிக்காக நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ணுறோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணுறோம். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஆனால் அதன்படி நம்ம வாழுகிற வேளையில் நம்ம வாழ்க்கையை அவங்களுக்கு ஒரு உதாரணமாக வைக்கிற வேளையில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது நம்ம வந்து பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்தில் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்கள், நீங்கள் யாரை பிலாங் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்றத மக்கள், நீங்கள் இந்த மனுஷன் தேவனை சார்ந்து இருக்கிறான் என்ற ஒரு சாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிச்சயமாகவே அநேகருக்கு நீங்கள் வந்து பொறுப்பு மிக்கவர்கள் என்பதை காண்பிக்க முடியும். அது நம்ம இன்றைக்கி நம்மளே கேட்டு பார்ப்போம். நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் கிறிஸ்டியனாக இருக்கிறோமா, ஒரு பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, ஒரு உக்கரணக்காரனாகிய ஊழியக்காரனாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்ப்போம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக நம்ம வாழுவோம். நம்ம எல்லார் கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை நம்பி கொடுத்த அந்த பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்கள் பொறுப்பு மிக்கவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே கர்த்தாவே எங்களுடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே நாங்கள் கேட்கிற காரியங்கள், நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற காரியங்கள், எங்களுடைய விசுவாச அறிக்கைகள், எங்களுடைய டெஸ்டிமனி, இதெல்லாம் மூலமாய் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் என்பதை, ஒரு ரெஸ்பான்சிபிள் கிறிஸ்டியன் என்பதை இந்த உலகத்தினால் காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நீர் வாழுகிற வேளையில் அதில் நீர் கர்த்தாவுடைய இத்தனை காரியங்கள் கர்த்தாவே நீர் உலகத்தில் கர்த்தாவே வாழ்ந்த நாட்களில் நீர் நடத்தி காட்டினீர். ஆண்டவரே, நீர் ஒரு பொறுப்பு மிக்கவராக இந்த உலகத்தில் இருந்தீர். அதே போல் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கால வேளையில் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த வேலைகளை நாங்கள் கர்த்தாவே சரியாக செய்யணும். ஆஃபீஸில், சர்ச்சில், அன்றைய வீடுகளில் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நாங்கள் ஒழுங்காக செய்யணும். அது மாத்திரமல்ல, நாங்கள் என்ன காரியத்தை ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறோமோ அதை ஒழுங்காக செய்யணும். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் பார்த்து ஒரு பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை அறியணும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும். ஒரு கேட்டுட்டு அமைதியாக போயிடக்கூடாது. அதை எங்கள் வாழ்க்கையில் ஆக்ஷனில் கொண்டு வரணும். அது மாத்திரமல்ல, சொல்லுகிற நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே அதன்படி நடக்கணும். ஆண்டவரே கர்த்தாவே வெறும் பிரசங்கம் மாத்திரமல்ல, எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் அப்படி நடக்கிறவர்களாக நாங்கள் மாறணும் அப்பா. மற்றவர்கள் கொடுக்குற காரியத்தில் அட்வைஸில் நாங்கள் அப்படி நடக்கணும். எங்கள் வாழ்க்கை அப்படியாய் ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த கால வேளையில் கர்த்தாவே வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டிலேருந்து வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. சரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இப்பொழுதே அது மறைய செய்வீராக. ஆவியானவர் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா நன்மையில் நிறைவாய் கொடுங்க. அன்ற அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க. அதில் இருக்க பொருட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அந்த கிச்சன்லேயே ஆண்டவரே வேலை செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதனால் படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல சுகபலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, சால்வேஷன் டிவிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. மணி ஆர்டர் மூலமாக, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, அது மாத்திரமல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் கிறிஸ்டியனாக நம்ம வாழுவோம். நிச்சயமாக ஒரு பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழுவோம். நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை, நம்ம கேட்கிற காரியங்கள், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைகள், இதெல்லாம் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அதை பார்த்து நம்ம சொல்லணும், ஒரு ரெஸ்பான்சிபிள் கிறிஸ்டியன் சொல்லணும். அதனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்வோம். தொடர்ந்து சால்வேஷன் டிவிக்காக ஜெபியுங்கள், தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த ஊழியத்தை தாங்குகிற வேளையில் நிச்சயமாக ஒரு ஆத்தும அறுவடை நடக்கும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிங்க. கர்த்தர் அநேகரை ரட்சிக்கப்படுகிறவர்களை அநேகரை கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காகவும் அடியனுடைய சுகத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக.